இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, நண்பர்களே, உறவினர்களே, பெரியோர்களே, இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் நமக்கு தந்த நாளுக்காக நன்றி சொல்லுவோம். அன்பு தெய்வமே, இதோ இந்த இறை வார்த்தைக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கின்ற மக்கள், இறை வார்த்தை தான் கடவுள் என்பதை உணர்ந்து அந்த இறை வார்த்தைக்கு செவிசாய்ப்பதற்காக இந்த அதிகாலை வேளையிலே எழுந்து தயாரித்து கொண்டிருக்கின்ற மக்கள், உம்முடைய வார்த்தைக்காக ஏங்குகின்ற மக்கள், தாகத்தோடு காத்திருக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். உம்முடைய இறை வார்த்தையால் இவர்களை தொடும். இந்த இறை வார்த்தையின் அபிஷேகம், ஆற்றல் இந்த மக்களுக்கு கிடைக்கட்டும். நீர் தொடர்ந்து இவர்களை வழிநடத்தும். இவர்களுடைய வாழ்க்கை பயணத்திலே நீர் இவர்களோடு இரும். என்ன நடந்தாலும் எவை செய்தாலும் அது உண்மையே மகிமைப்படுத்துவதற்கு இந்த மக்களோடிருந்து வழிநடத்தும். தூய ஆவியின் ஆற்றல், வல்லமை, சக்தி இந்த மக்களுக்கு கிடைக்கட்டும். ஆமீன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தை. என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். பாருங்க, எவ்வளவு அருமையான வார்த்தை. கடவுளை அன்பு செய்து கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து நடப்போருக்கு 5 தலைமுறை அல்ல, 10 தலைமுறை அல்ல, 100 தலைமுறை அல்ல, 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன் என்று கடவுள் கூறுகின்றார். நான் கடவுளை அன்பு செய்வதை, கடவுளின் கட்டளையை கடைபிடிப்பதை கடவுள் எவ்வளவு விலை மதிப்புள்ளதாக கருதுகிறார், விலை மதிப்புள்ளதாக கண்டு நம்மேல் அன்பு கூறுகின்றார், பேரன்பு காட்டுகின்றார். நான் இன்று இறைவார்த்தை கேட்கும் போது கடவுள் மேலுள்ள அன்பினால் செய்கின்றேனா என்று நம்மை நாம் கேட்டு பார்ப்போம். இறை வார்த்தையின் மேலுள்ள விருப்பத்தால் இதை செய்கின்றேனா, கடவுளின் மேலுள்ள பற்றினால் செய்கின்றேனா, அல்லது கடவுள் மேலுள்ள அன்பினால் செய்கின்றேனா, கடவுளின் மேலுள்ள பாசத்தால் செய்கின்றேனா, விருப்பத்தால் செய்கின்றேனா, பற்றினால் செய்கின்றேனா, அன்புமிக்கவர்களை, அல்லது நான் கடமைக்கு கேட்கின்றேனா என்பதை இன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுள் மேலுள்ள அன்பினால், பாசத்தால், விருப்பத்தால், பற்றினால் நாம் இந்த இறை வார்த்தையை கேட்டு அதை பகிர்ந்தோம் என்றால் கடவுளின் பேரன்பு நிச்சயம் நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் பொய்க்காது, இது மனித வார்த்தை அல்ல, கடவுளின் வார்த்தை. நீ இறை வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க கொடுக்க இறைவனின் கரத்தில் அழகிய மணிமுடியாக திகழ்வாய். கடவுளின் பேரன்பால் நிறைக்கப்படுவாய். நீ மட்டுமல்ல, உனது குடும்பமும் கடவுளின் பேரன்பால் நிறைக்கப்படும். இறை வார்த்தை என்ன சொல்லுகின்றது? தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாயும் இருந்தது என்று இறை வார்த்தை சொல்லுகின்றது. வார்த்தைதான் கடவுள், கடவுள்தான் வார்த்தை. இறை வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும் போது நீ இறைவனை பகிர்ந்து கொடுக்கின்றாய். அந்த மக்களுக்கு நீ இறைவனை கொடுக்கின்றாய். வெளிச்சத்திற்கு அவர்களை அழைத்து வருகின்றாய். இறை வார்த்தையை தியானிக்கும் போது இறைவனை தியானிக்கின்றாய். இறை வார்த்தையில் ஜெபிக்கும் போது இறைவனோடு ஜெபிக்கின்றாய். இறை வார்த்தையை தாகிக்கும் போது நீ இறைவனுக்காக தாகிக்கின்றாய். இறை வார்த்தையை உனது இதயத்தில் வாங்கும் போது இறைவனை உனது இதயத்தில் முழுவதும் நிறைக்கின்றாய். நானும் எனது வீட்டாரும் கடவுளுக்கே பணி செய்வோம், கடவுளுக்கே ஊழியம் செய்வோம், கடவுளையே சேவிப்போம் என்று சொன்ன யோசுவாவை போல இன்று எனது குடும்பமும் நானும் கடவுளுக்கே பணிபுரிவோம் என்பதை உறுதி செய்து கொள்வோம். உங்கள் இல்லத்தின் தலைவர் இயேசு, உங்கள் இல்லத்தின் மையம் இயேசு, உங்கள் வாழ்வின் முதலும் முடிவும் இயேசு. எனவே இயேசுவின் மீது கண்களை வைத்து அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து ஒழுகி வருவோம். இந்த இறைவார்த்தின் அபிஷேகத்தால் உங்களை கடவுள் 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டி உங்களை வழிநடத்துவார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.